சூரசம்ஹாரம் நடைபெறாத முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று எது தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி முடிந்து அனைத்து முருகன் ஆலயங்களிலும் கொண்டாடப்படும் கந்தசஷ்டி விழாவில் 6ஆம் நாள் சூரசம்ஹார நிகழ்வு விமரிசையாக நடைபெறும். ஆனால் முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் நடைபெறாததற்கு ஒரு காரணம் உண்டு. முருகப்பெருமானின் சினம் தணிந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கும் தலம் என்பதால் தான் திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் திருவிழா நடைபெறுவதில்லை. சினம் தணிந்து முருகன் திருத்தணியில் அமர்ந்ததனாலேயே இந்த தலம் தணிகை என்று பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. சூரசம்ஹாரம் நடைபெறாமல் கந்தசஷ்டி விழா மட்டும் ஐதீக விழாவாக கொண்டாடப்படுகிறது. திருத்தணிகைக்கு சென்று முருகப்பெருமானை நினைத்தாலோ அல்லது திருத்தணிகை இருக்கும் திசையில் முருகனை மனதில் நிறுத்தி வணங்கினாலோ, தணிகை இருக்கும் திசையை நோக்கி 10 அடி தூரம் நடந்தாலோ வாழ்வின் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது சான்றோர் வாக்கு.